கைஸ் எல்லாமே எந்திரிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இடக்கல்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹரியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் பாலக்காடு தான் போகிறோம். அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம தமிழ்நாடு கிளம்புறோம், நம்ம ஊருக்கு கிளம்புறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எடக்கல் கேப்பில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா மலையிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அப்படியே செங்குத்தாக போகுது, ரொம்ப டயர்டாக இருக்குது ஏறி. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேவ் பொறுத்த வரைக்கும் குணா கேவ் மாதிரி சொல்ல முடியாது. இது கீழே பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏனிலாம் போட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப 90 டிகிரியில் இருக்குது, 80 டிகிரியில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற மாதிரி இருக்குது. ரொம்ப செட் வேறு ஆகிடுச்சு. நான் வேறு இந்த பாப்கார்ன் வேறு போட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஓகே வாங்க போகலாம், போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரி ட்ரை பண்ணுறான். ஸோ இது வந்து 10 ருபீஸுக்கு 3 ஷார்ட்ஸ் தராங்க. ஸோ வந்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இடக்கலுக்கு மேலே வரப்போ அந்த ஒரு கடை இருக்குது. நல்லா இங்கே பாருங்க, அந்த போர்டில் இருக்க ரெண்டுமே நான் சுட்டது. சரி நான் இது பண்ணேன், இவன் ஒன்று கூட சொல்லலை, நான் ரெண்டுமே உள்ளே சுட்டுட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. எல்லாரும் சும்மா போனால் ஆயிட முடியாது. இப்போ ஆர்ச்சனை ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு கேவ், குணா குகை மாதிரி இது ஒரு குகை. ஸோ குணா குகையில் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி பார்க்க முடியாது. ஸோ இது பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது மேலே ஏறி போய் நம்ம உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இடம் 80 ருபீஸ், அது மேலே இருக்கிறது 100 ருபீஸ்ன்றாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதான் வாங்கம்மா. நம்ம கையில் இப்போ பார்த்திங்கன்னா வயநாடு இருக்குது. கைஸ் நாங்கள் போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக காஃபி வாசம் வந்துச்சு. இங்கே என்னென்னு பார்த்தா காஃபி கொட்டையை வந்து அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இல்லை அது லைம் ஜூஸு ஏதாவது இந்த மாதிரி எடுத்துருவாங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு, எனர்ஜெட்டிக்காக. இல்லைன்னா சுத்தமாக மேலே ஏற முடியாது. நாங்களே ரொம்ப டயர்டாக தான் மேலே ஏறிட்டுருக்கோம். இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹரியை மேலே ஏறிட்டு இருக்கான். ஸோ கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும், நம்ம இன்னும் மேலே ஏறணும். ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வயநாடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம வைப்பாக இருக்குது. இப்போ எங்கேயா போய் வாட்டர் ஃபால் தான் குளிச்சா வேறு லெவலில் இருக்கும். கைஸ் செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ மழை கீழே போயிட்டு இங்கேருந்து நம்ம பாலக்காடு போனோம். பாலக்காட்லேருந்து அப்படியே நம்ம தமிழ்நாடு திருச்சி பார்டர் வழியாக போனோம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ சம்பவம் காத்துட்ருக்கு.
ஹரியோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கோம், பாலக்காட்டில் இருக்குது. ஸோ இந்த வீட்டிலேருந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா நைட்டு ஒரு சின்ன ட்ரெக்கிங்க்கு போக போகிறோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்களுடைய ஓன் ஜீப்பில் வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போக போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆயாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இளநீ இருக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பசங்களாம் தான் போயிட்டுருக்காங்க ஜாமான் எடுத்துகிட்டு. ஜாமான் மீன் இதை தான் சொல்கிறோம். அதான் பின்னாடி தலைவர் வந்துகிட்டு இருக்காரு. தலைவர் திமிங்கலாம். ஏய் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கருப்பு நம்ம தலைவர் பார்த்துக்கோங்க. இப்போ கருப்பு தான் இப்போ 10 மரம் ஏற போகிறான். கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் இளநீ வெட்டிட்டு போக போகிறோம். இளநீ வெட்டிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இளநீ குடிச்சிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம்.